செயலாளர் பிரேமலதாவின் ஆணைக்கு இணங்க வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் பூத் கமிட்டி தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் கோவையில் நடைபெற்றது. கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்துரு அவர்கள் தலைமையிலும் மாவட்ட கழக நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்றது. மேற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், மண்டல தேர்தல் பணி பொறுப்பாளர் கணேசன், கோவை மாநகர மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் விஜய் வெங்கடேஷ், மாவட்ட அவைத்தலைவர் பொன்னுராஜ், மாவட்ட பொருளாளர் ராகவலிங்கம், மாவட்ட கழக துணை செயலாளர் கோவிந்தராஜ், பழனி கற்பகம், ஜெயக்குமார், கருப்புத்துறை, தேவராஜ், பிரபு, பாக்ஸ்மூர்த்தி, விருப்பாட்சி சண்முகம், பகுதி செயலாளர்கள் அழகர், செந்தில், பன்னீர்செல்வம், சரவணகுமார், செல்வம், தொழிற்சங்க செயலாளர் வேலுசாமி, மணிகண்டன், மகளிர் அணி தனலட்சுமி, அருணா கலந்து கொண்டனர். முன்னதாக கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய போது பூத் கமிட்டி அமைப்பது சம்பந்தமாகவும் கழக அமைப்புகளை வலுப்படுத்துவது சம்பந்தமாகவும் ஜனவரியில் நடைபெறும் மாநாடு சம்பந்தமாகவும் ஆலோசனை வழங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட அணி நிர்வாகிகள், மாவட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள், பகுதி ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி வட்ட செயலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாபெரும் வெற்றியடைந்து கேப்டனுடன் சட்டமன்றத்திற்கு சென்ற சேலத்தினுடைய வீரர் சிங்கம் நம்முடைய அழகாபுரம் மோகன்ராஜ் அண்ணன் அவர்கள் இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் கோவிந்தராஜ் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு நம்முடைய அருமை சகோதரர் அவரை வருக வருகிற கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்று அவங்க 4 பேர் நிற்கிறாங்க, நாங்கள் 10 பேர் நிற்போம். அப்படி நிற்கும்போது அது அவங்களுக்கு கேவலம் நினைச்சிட்டு பண்றாங்களா இல்லை? நாங்கள் சட்டமன்றத்தில் எப்படி அவமானப்பட்டு தெரியுமா? கூட்டணி சேர்ந்தாப்பா ஜெயிச்சது, நம்ம எல்லாரும் ஜெயிச்சது. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நம்மளை அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ பண்ணிச்சு. கேப்டன் நாக்க துடுத்துனாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும், அது வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏதாவது கேப்டன் ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் நம்ம எதாவது கேட்டுருவோம், வளர்ந்துருவோம் அப்படின்னு சாதாரண ஒரு கேள்வி கேட்டோட அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்னா ஒரு மந்திரிக்கு இணையான கேபினட் ராக். அவருக்கு பங்களா உண்டு, கார் உண்டு, ஸ்காட் உண்டு, எல்லாம் உண்டு. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அலுவலகம் இந்த ஒரு இவ்வளோ 2 அலுவலகம்னா அதில் 1/3 கட் பண்ணி காங்கிரஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் புரோட்டோகால் பிரகாரம்